12th மேக்ஸ் எக்ஸைஸ் 3.5ல 4th சம் சால்வ்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸினுடைய பவர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர், ஒரு முழு நம்பராக இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்குது பவரில். அப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, லெட் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த ஒரிஜினல் கொஷின் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போய் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ இருக்கிற இடத்துலலாம் ஒய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸ்னு இருக்குது, அப்படியே இது தலைகீழ இருக்குது. அப்போ நான் என்ன செஞ்சுக்கணும், 1 டிவைடட் பை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே மாறாமல் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போது இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மாதிரி வந்துடும். நம்ம அப்புறமேல் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, 2y ஸ்கொயர்னு ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3 டிவைடட் பை ஒய்ன்னு இருக்கும். இந்த ஒய் என்ன செஞ்சுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன் நான். ஓகேவா, அப்போ b பை ஏ ப்ளஸ் 6a பை b இன்ட்டு ஒய்ன்னு ஆகிடும். ஓகேவா, இது எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை என்ன செஞ்சுக்கிறேன், 0 பண்ணிடுறேன். அப்போ எனக்கு அந்த மாடல் அப்படியே இருக்கும் இல்லையா, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மாடலில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக சமன் ப்ராடக்ட்டில் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குவாட்ரேட்டிக் மெத்தட் அந்த மைனஸ் பி பை ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடலாம். ஓகேவா, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே நம்மளுக்கு ஏங்கிறது என்னது 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், பிங்கிறது ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் அலாங் வித் த சைன் எடுத்துங்க. ஸோ மைனஸ் ஆஃப் பி பை ஏ ப்ளஸ் 6a பை பி அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்னவோ அதுதான். ஓகேவா, இப்போ என்ன செய்ய போகிறோம், எங்கெங்கெல்லாம் இந்த ஏபிசியோட வேல்யூலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு இருக்குது, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ பி பை ஏ ப்ளஸ் 6a பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஹோல் டேர்மையும் ஸ்கொயர் பண்ணுறோம், மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இந்த டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, பை பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 2, சிங்கிறது 3. ஓகேவா, டிவைடட் பை 2a, 2 இன்ட்டு ஏங்கிறது 2 தான். ஓகேவா, இப்போது அப்படியே உள்ளர ஒன்றுத்தையும் அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இங்கே வெளியில் இருக்கலையா இந்த டேர்மை வந்து ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டினாமினேட்டரை வந்து இது பண்ணிக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, பி ஸ்கொயர் இங்கே வந்து ஏவதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 6a ஸ்கொயர்னு ஆகிடும், டிவைடட் பையில் டினாமினேட்டர் ஏபின்னு ஆகிடும். ஓகேவா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே என்ன செஞ்சுக்கிங்க, இதை இந்த டேர்ம் வந்து b ப்ளஸ் 6a த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். சாரி இங்கே வந்து அப்படி ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, இங்கேயும் எல்சிஎம் தான் எடுத்தாகணும் இல்லையா, எல்சிஎம் எடுத்துட்டு டிவைடட் பையில் ஏபின்னு வரும். ஓகேவா, புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சிங்கிள் ஸ்டெப்பாக எழுதிட்டேன். ஏன்னா இங்கே பி இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும், பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டிவைடட் பை ஏபின்னு இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குல்லையே, அந்த ஸ்கொயரை நான் என்ன செஞ்சுக்கிறேன், இண்டிவிஜுவலாக ஒரு டேர்ம் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிச்சா. ஓகேவா, மைனஸ் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 2 are 8, 8 3 are 24. ஓகேவா, டிவைடட் பை இந்த இடத்துல இருக்கிற 2 இன்ட்டு 2 4. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான், விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், b பவர் 4 ப்ளஸ்ஸு 36a பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இல்லையா, 6 2 are 12 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஆகிடும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகேவா, மைனஸ் 24 இது அப்படியே என்ன செஞ்சுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, எல்சிஎம் எடுத்துருங்க இந்த சிங்கிள் ஸ்டெப்லேயே. அப்போ என்ன ஆகிடும், 24a ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்கே பவரில் 2 இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, டிவைடட் பை ஏபி த ஹோல் ஸ்கொயர், இதுக்கு கீழே டினாமினேட்டரில் ஒரு 4 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒரு ஏபி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும்,
அங்கேயும் நம்மளுக்கு ஏபி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரூட் ஓவருக்குள்ளார இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பவர் 4 ப்ளஸ் இந்த 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதையும் இந்த டேர்மும் ஒரே கோஎஃபிஷியன்ஸ் ஒரே இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால் என்ன செஞ்சுக்கிறோம், இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும், -12a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ இது அப்படியே எப்படி மாறிடும், a + b த ஹோல் ஸ்கொயர்னு இருந்தது என்ன ஆகிடும், a - b ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஏன்னா இந்த சைன் மட்டும்தானே மாறுது. இந்த சைன் மாறினா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், b ஸ்கொயர் - 6a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது வர ஆன்சரும் அந்த ஆன்சரும் ஒன்றா இருக்கு இல்லையா. அதாவது இங்கே 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னையும் இந்த -24a ஸ்கொயர் பி ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, -12a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் b பவர் 4 ப்ளஸ் 36a பவர் 4 -12a ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்குது. அது அப்படியே எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே a என்னது b ஸ்கொயரு அண்ட் பிங்கிறது என்னது 6a ஸ்கொயர். ஓகேவா? இங்கே மைனஸில் டேர்ம் இருக்கிறதுனால மைனஸ் வருது. ஓகேவா? த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அந்த 4. அந்த 4 வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரூட் ஓவருக்குள்ளார இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் -6a ஸ்கொயர் டிவைடட் பை 4ab காமனாக எழுதிக்கிங்க, 4ab. ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்னு ஒரு டேர்ம் வச்சிங்க, மைனஸ்னு ஒரு டேர்ம் வச்சிங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், b ஸ்கொயர் -6a ஸ்கொயருங்கிறது அப்படியே இருக்கும் டிவைடட் பை 4ab. அப்போ -6a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயருங்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ 2b ஸ்கொயர் பை 4abன்னு இருக்கும். இந்த b கேன்சல் ஆகிட்டு இந்த 2 இந்த இதோட கேன்சல் பண்ணிக்கிங்க. அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b/2aன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மைனஸாக மாற்றிடுங்க. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குல்லையே, அந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், -b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6a ஸ்கொயர்னு ஆகிடும் டிவைடட் பை 4abன்னு ஆகிடும். அப்போ இந்த இடத்துல எது கேன்சல் ஆகும், +b ஸ்கொயர் -b ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறத ஆட் பண்ணிங்க, 12a ஸ்கொயர் டிவைடட் பை 4abன்னு இருக்கும். இது 3 டைம்ஸ் போகும். இங்கே ஒரு a இங்கே ஒரு a போயிடும். ஸோ 3a/bன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ b/2aன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, 3a/bன்னு கிடச்சிருக்கு ஒரு ஆன்சர். இது எதனுடைய ஆன்சரு, ஒய்யினுடைய ஆன்சர். ஓகேவா? ஒய்க்கு நம்மளுக்கு இப்போது 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. y = b/2a, y = 3a/bன்னு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இது எடுத்துக்கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரிஜினலாக நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஆன்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஒரிஜினலாக நம்ம என்ன தான் சப்ஸ்டியூஷன் எடுத்தாலும் கடைசியாக ஃபைனல் ஆன்சர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன ரீசப்ஸ்டியூஷன் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோமோ அந்த இதுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அந்த இதுக்கு தான் ஆன்சராக கொடுக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா ஒரிஜினல் கொஷின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம ஒய்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் என்ன செய்யணும், அதை எக்ஸுக்கு மாற்றி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், சப்ஸ்டிடியூட்டிங் y = 2 ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, y = b/2a எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு y = b/2aன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எப்போவுமே எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும், நம்ம ஒரிஜினலாக இங்கே சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ x/aங்கிறதுக்கு பதிலாக y சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன், b/2aன்னு ஆகிடும். இது ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகிடும், x/a ஆகிடும். இந்த சைடில் b ஸ்கொயர்/2aன்னு ஆகிடும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வேணும்ல, x⁻½ இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகும். அதனால தான். ஸோ இங்கே இருக்கிற a கேன்சல் ஆகிடும். ஸோ x = b ஸ்கொயர்/2ன்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வேல்யூ நம்ம ஒய்க்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா? சாரி ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே 4a ஸ்கொயர்னு ஆகிடும் இல்லையா. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் வந்து x/aன்னு மாறிடுது. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் கிடையாது இல்லையா, அதனால் ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் ஸ்கொயர் பண்ணணும். மேலே நியூமரேட்டரையும் ஸ்கொயர் பண்ணணும், டினாமினேட்டரையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், b ஸ்கொயர்னு ஆகிடும். டினாமினேட்டரில் 2a த ஹோல் ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர். அப்போ நம்ம அடித்து போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, x = b ஸ்கொயர்/4aன்னு கிடைக்கிது. ஓகேவா? சாரி, b ஸ்கொயர்/4a. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்டிடியூட்டிங் y = இன்னொரு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம 3a/bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3a/bயை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 3a/bன்னு இருக்குது.
அதே இடத்துல தான் இங்கேயே தான் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எக்ஸ் பை ஏ அதை ஃபஸ்ட்டே நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சிடலாம். எக்ஸ் பை ஏன்னு ஆகிடும், ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு ஆகிடுமா. அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க. 3a பை பி இந்த ஹோல் ஸ்கொயர்னு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் குறையும். இங்கே அப்படியே ஒருத்தையும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பை ஏன்னு ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸ் டிவைடட் பை ஏன்னு இருக்கா, அந்த இடத்துல இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, மீதியை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9a³ பை பி ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா, ஸோ எக்ஸுக்கு 2 ஆன்சர்ஸ், பி ஸ்கொயர் பை 4ஏன்னு ஒரு ஆன்சரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9a³ பை பி ஸ்கொயர்னு ஒரு ஆன்சர். எடுத்து எழுதிடுறது தான் எழுதிடுங்க. ஓகேவா, கடைசியாக தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a ஆர் 9a³ பை பி ஸ்கொயர்.